ஹலோ ஃப்ரெண்ட், அளவு ப்ளவுஸை வச்சு ஈஸியான முறையில் காப்பி பண்ணி கட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். காப்பின்னு சொல்கிறது அளவு ப்ளவுஸ் அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம அதில் இருக்கிற அளவையே நம்ம குறிக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன். இந்த வீடியோவில் பல நுணுக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அப்படியே உங்களுக்கு கட்டிங்கில் எதனா சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் பேஜை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்னோடய கஸ்டமரோட ப்ளவுஸு, நான் தச்சு கொடுத்த ப்ளவுஸ் தான் இது. இப்போ அடையாளத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இந்த ப்ளவுஸை போட்டிருக்காங்க. நம்ம அது சுருக்கமாக இருக்கும், நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடையாள ப்ளவுஸில் ஸ்டிச்சிங் போட்ட இடத்துலலாம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அந்த இடுப்பு சுற்றளவையும் ஆம்கோலையும் ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஷோல்டரோட ஸ்டிச்சிங்கையும் ஒன்றா வச்சுக்கோங்க. கழுத்து வளைவையும் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்து போட்டு க்ளோஸ் பக்கம் நம்ம சைடு இருக்கிற மாதிரியும் ஓப்பன் பக்கம் ஆப்போசைடில் இருக்கிற மாதிரியும் போட்டுக்கோங்க. இந்த பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸை மடித்து அடிக்கிறதுக்காக நம்ம 1.5 இன்ச் கீழே விடணும். நம்ம 1.5 இன்ச்சும் விட்டுக்கலாம், 2 இன்ச்சும் விட்டுக்கலாம். நான் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். 1.5 இன்ச் குறிச்சிக்கிறேன். குறிச்சிட்டு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடையாள ப்ளவுஸை எடுத்து அந்த கோட்டுக்கு மேலேயே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவும் ஆம்ஹோலும் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்தோட ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கழுத்தோட அகலத்தை நீங்கள் அகலப்படுத்திடாதீங்க. அந்த கழுத்து என்ன ரவுண்டில் இருக்கோ அதே ஷேப்லேயே வைங்க. ப்ளவுஸை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே சின்ன ஒரு 1/4 இன்ச்சுக்கான இது வருது, நீங்கள் அதை தள்ளி வைக்கக்கூடாது. ப்ளவுஸ் எப்படி போடுறோமோ அதேமாரி தான் போடணும். அது எதுக்காக வருதுன்னா அந்த டாட் நடுவில் ஒரு டாட் வரும், அந்த டாட்டுக்காக தான் அந்தமாரி உங்களுக்கு அந்த கேப் வருது. முதல்ல இடுப்பு சுற்றளவாண்ட ஒரு மார்க் குறிச்சிக்கோங்க. ஆம்ஹோல் 2மே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த துணி கீழே இறங்கக்கூடாது, மேலவா தூக்கி இருக்கணும். இந்த ஸ்டிச்சிங் தெரியுது இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்காண்ட ஒரு மார்க் குறிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே ஸ்டிச்சிங்க்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் குறிச்சிக்கோங்க. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மார்க் குறிச்சிக்கோங்க. ப்ளவுஸை நகர்த்தாமல் அந்த கழுத்தோட ரவுண்டை நேராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கழுத்தோட அகலத்தை இப்போ குறிச்சிக்கலாம். கழுத்தோட அகலத்தில் ஒரு மார்க்கும் ஸ்டிச்சிங்க்காக உள்பக்கமாக ஒரு மார்க்கும் குறிச்சிக்கலாம். இப்போ ஷோல்டரில் அந்த தையல் தெரியுதுல்ல, அதில் ஒரு மார்க்கும் வெளிப்பக்கமாக 1/2 இன்ச்சு கொடுத்துக்கலாம் தையலுக்காக. ஷோல்ட்ரு அடிக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் கொடுங்க. இப்போது கழுத்தோட உயரத்தில் ஒரு மார்க் குறிச்சிக்கோங்க. இப்போ ஆம்ஹோலோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். அந்த ஆம்ஹோல் தையல் தெரியும் நம்மளுக்கு, அப்படியே உங்களுக்கு அந்த தையல் ஸ்டிச்சிங் தெரியும். அந்த ஸ்டிச்சிங்லேயே அப்படியே கையை ப்ளேஸ் பண்ணி பின்னாடி திருப்பி அதை டாட்டாக குறிச்சிக்கோங்க. உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி குறிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ப்ளவுஸில் என்ன அடையாளம் இருக்கோ அதேமாரியே உங்கள் கட் பண்ணுற ப்ளவுஸ்லேயும் இருக்கும். நீங்கள் அதேமாரி குறிச்சிக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸை எடுத்துடுங்க. இப்போது இடுப்பு சுற்றளவையும் ஆம்ஹோலையும் இணைச்சிக்கோங்க. ஆம்ஹோல் ரவுண்டை அந்த டாட்டாக போட்டதை ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்ருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சையும் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க வளைவாக. இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும். எனக்கு 3 இருக்குது. அந்த 3 நீங்கள் கீழே கொடுத்து அப்படியே ஷேப் போட்டு அந்த கழுத்தோட வளைவை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் எனக்கு ரவுண்ட் நெக்கு, அதனால் நான் அந்த ரவுண்ட் நெக் ஷேப்லேயே கொடுக்குறேன். உங்களுக்கு நெக்காக இருந்தாலும் அந்த ஷேப் போட்டிங்களா அதே கொடுத்துட்டு நீங்கள் தையலுக்கான அளவு மட்டும் கொடுத்துக்கோங்க ஷேப்பில். இப்போது சைடில் தையலுக்காக ஒரு 2 இன்ச் விட்டுக்கோங்க. கீழே இடுப்பு சுற்றளவாண்ட நம்மளுக்கு டாட் வரும், அந்த டாட்டுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். நம்ம மேலே ஒரு 2 இன்ச்சும் கீழே 2.5 இன்ச்சும் நம்ம குறிச்சிட்டு கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம்
இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்ஹோல் அளவு செக் பண்ணி நம்ம கட் பண்ணணும். முதல்ல நம்மளோட ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருந்தால் தான் இந்த ப்ளவுஸ் பேக் பார்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடையாள ப்ளவுஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் ஆம்ஹோலோட ஸ்டிச்சிங் தெரியுது இல்லையா, ஷோல்டர்லேருந்து டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணி அந்த ரவுண்டு வளையத்துலேயே அப்படியே எடுத்துகிட்டு வரணும். அந்த லாஸ்ட்டில் எவ்வளோ நம்மளுக்கு ஆம்ஹோலோட ரவுண்டு இருக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து 8.3 இருக்குது இந்த ப்ளவுஸ் அடையாள ப்ளவுஸில். இப்போ அதே நம்ம வரைஞ்சதுலேயும் 8.3 இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் 1க்கு 2 வாட்டினா இதை செக் பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து பேக் பார்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதை 2க்கு 3 வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, 8.3 தான் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம இந்த கொடுத்துக்கிற அளவு எல்லாமே ஸ்டிச்சிங்க்கான அளவு. நம்ம உள்ளே இருக்கிறத நம்மளோட பாடியோட அளவு. இது வெளியே இருக்கிற நான் குறிக்கிறது எல்லாமே நம்மளோட ஸ்டிச்சிங்க்கான அளவு. இதே அளவை நீங்கள் தைக்கும் போதும் இதே அளவில் நீங்கள் தைக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் உங்களுக்கு அதை கோடு போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ ஸ்டிச் பண்ணும்போதும் நம்ம எவ்வளோ அளவு கொடுத்தோமோ அதே அளவுக்கு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக கழுத்தோட வளைவையும் ஆம்ஹோலோட வளைவையும் நீங்கள் கரெக்டான அளவில் குறிச்சிட்டு நீங்கள் அந்த பக்கம் டேப் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு அந்த வரைஞ்சது தெரியும். அப்படி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இங்கே 1/2 இன்ச்சு தான் விட்ருக்கோம். நீங்கள் 1/4 இன்ச்சு பிடிச்சாலோ இல்லை 3/4 இன்ச்சு பிடிச்சாலோ நம்மளோட அளவு வந்து மாறிடும். நம்ம இங்கே 1/2 இன்ச்சு தான் விட்ருக்கோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். நம்ம அதிகமாக ஸ்டிச் பண்ணாலும் கம்மியாக ஸ்டிச் பண்ணாலும் அளவு மாறி போயிடும். அதனால் நம்ம இது வந்து இப்போ தான் கற்றுக்குறாங்க அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது. அப்புறம் நாட்ச் போட்டுக்கோங்க. அந்த ஆம்ஹோலோட லாஸ்ட்டில் ஒரு நாட்சும் கீழ் சுற்றளவோட ஒரு நாட்சும் போட்டுக்கோங்க. எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஹேண்ட் கட்டிங். நீங்கள் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு PDF அனுப்புகிறேன்.